ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாரி ஒரு நவீன கவிதை படிக்கிற மாரி இருந்தது. ஒரு 2 போர்ஷன் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு போருக்கு பின்னால உள்ள போர்னால் ஏற்பட்ட மன உளைச்சல், அந்த அந்த உளவியலும் ஒரு பக்கமும், அந்த போருக்கு பின்னாலான சமூகத்துடைய சிதைவு இருக்கு இல்லையா? இது 2யுமே ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க அதெல்லாம். இலங்கை தமிழ் படங்கள வந்து பெருசா நம்ம இத தவறிட்டோமா? இல்ல அத எப்படி வந்து வரவேற்றா ரொம்ப நல்லாயிருக்கும்? கண்டிப்பா. ஏன்னா அது நம்ம ரொம்ப வரவேற்று பார்க்கணும். ஏன்னா அது அங்க ஒரு ஈழத்துக்குன்னு தனியா ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் ஆகுறதுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும். நம்ம திரும்ப செலுத்தலா அந்த ஈழத்துடைய இண்டஸ்ட்ரிய உருவாகுறதுக்கான சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகும்போது, தனியா உருவாகும்போது அவங்களுடைய கதைகள் நெறைய வெளிய வரும். அவங்க கதைகள் வெளிவர வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நீங்க வந்து இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னவா இருக்கு? மேக்கிங்கா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெகுலர் ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் இல்லாம ஒரு ஒரு புத்தகம் படிக்கிறாங்க. அந்த புத்தகத்துக்குள்ள ஒரு ஒரு வாழ்க்கையும், அது இவங்க கரண்ட்ல இருக்கிற ஒன்னையும் 2யும் ஒரு இணைகோடா பண்றாங்க. மேக்கிங் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சில ஆரம்பத்தில நெறைய அங்கேருந்து வர படங்கள்லாம் கொஞ்சம் இந்த மேக்கிங்கில போதாமைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் நல்ல மேக்கிங்காவே இருந்தது. காஸ்டியூம்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் டிசைன் நல்லா பண்ணியிருந்தாங்க. மேக்கப் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.